தமிழக சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் வாக்கு சதவீதம் 73.76% வாக்குப்பதிவாயிருக்கு. அதில் ஆண்கள் பெண்கள் தனியாக பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் டைம் ஆகும், அப்புறம் சொல்கிறோம். ஆனால் அதிகமாக இருக்கிறது வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் 88.50% பதிவாயிருக்கு. அடுத்தபடியாக பெண்ணகரம் சட்டமன்ற தொகுதியில் 87.61% வாக்குப்பதிவாயிருக்கு. மூணாவது எடப்பாடி சேலம் மாவட்டத்தில் இருக்க தொகுதியில் 85.77% வாக்குப்பதிவாயிருக்கு. 77 சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொளத்தூர் வில்லிவாக்கம் வாக்கு சதவீதம் வரல. எக்மோரில் 62 ஹார்பர் தொகுதியில் இருக்கிறது கம்மியாக வாக்கு பதிவாக இருக்கு. 55.27% வாக்கு பதிவாக இருக்கு. எண்பதுக்கு மேலே நிறைய தொகுதியில் வாக்குப்பதிவும் ஆயிருக்கு. சென்னையும் நகர பகுதியில் வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டேட் ஆவரேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நம்ம கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கொஞ்சம் ஒரு 0.5% மட்டும் அதிகமாக வாக்கு சதவீதம் இங்கே வாக்குப்பதிவாக இருக்கு. பட் அதே அளவுக்கு சுமார் அதே அளவுக்கு வாக்கு நம்ம இதில் பதிவாக இருக்கு. இந்த சதவீதம் கொஞ்சம் ஒரு 0.1-0.2% மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு 17C பார்க்கும்போது கொஞ்சம் கரெக்ட் அக்கௌண்ட் இருக்கும்போது, பட் கிட்டத்தட்ட இதுதான் கரெக்ட் சதவீதம் வாக்குப்பதிவு சதவீதம் ஆகும். தமிழ்நாட்டில் ஹார்பர் தொகுதி துறைமுகம் சென்னையில் இருக்க துறைமுக தொகுதி தான் இருக்கிறதுல லோவஸ்ட் வாக்குப்பதிவாக இருக்கு. 55% வாக்குப்பதிவு இங்கே ஆயிருக்கு. 85.27. அது இல்லாமல் 4வது ஹையஸ்ட் தொகுதி குளித்தலையில் 87.55% இருக்கு. குளித்தலை கரூர் 87.55% வாக்குப்பதிவு இருக்கு. ரீபோலிங் பொறுத்தவரைக்கும் நாளைக்கு 17A படிவம் பார்வையாளர் எல்லாம் பார்ப்பாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சரியான முறையில் வாக்குப்பதிவு ஆயிருக்கா, அதில் இருக்கிறது ஆவணங்கள் வச்சு தான் வாக்குப்பதிவு ஆயிருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் டைரி சொல்லக்கூடிய அதில் நடந்த சம்பவம் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் எல்லாம் எழுதி வைக்கணும். அது ரெண்டு ஒப்பிட்டு பார்த்துட்டு சரியாக இருந்தாலும் அவனு ரீபோலுக்கு வாய்ப்பு இல்லை, சரியாக இல்லைன்னா ஏதோ அவங்க என்ன முடிவு பண்ணுறதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சு அதில் ரீபோல் பற்றி முடிவு பண்ணுவாங்க. போல் பாய்காட் 3 கிராமத்தில் காலையிலேருந்து அவங்க வாக்குப்பதிவு பண்ணுறதுக்கு வரல. தூத்துக்குடியில் ஒரு கிராமம், திருத்தணியில் ஒரு கிராமம், விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு கிராமம். கடைசியாக நம்ம அங்கே இருக்கிறது ஆர்டிஓவும் அதிகாரிகள் அவங்க கூட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அவங்க மத்தியானத்துக்கு மேலே எல்லா இடத்துல வாக்குப்பதிவு ஆரம்பித்து ஒரு நல்ல சதவீதம் வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமாம், 3 இங்கே தூத்துக்குடி, திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம். இல்லை, கடைசியில் 6 மணி முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 பூத்தில் தான் நமக்கு வரிசையில் நின்றுட்டு வாக்க பதிவு பண்ணாங்க. ஆமாம், அதான் நமக்கு தகவல் வந்திருக்கேன். எல்லா 6 மணிக்கு மேலே நிறைய பேர் காலையில் நமக்கு வாக்கு நேரம் கூட்டணும்னாங்க. ஆனால் 6 மணி இருக்கும்போது யார் வாக்குச்சாவடியில் யார் வந்தாலும் நம்ம டோக்கன் கொடுத்து அவங்கள வாக்குப்பதிவு பண்ணி வச்சிடும். ஆனால் 4 காஞ்சிபுரமில் 1 தொகுதி, நாகப்பட்டினத்தில் 1 தொகுதி, தூத்துக்குடியில் 1 தொகுதி, 1 பூத்து, இன்னொரு மாவட்டத்தில் 1 பூத். இது 4 பூத்தில் தான் நம்ம டோக்கன் கொடுத்துட்டு அவங்க கூட 6 மணிக்கு மேலே வாக்குப்பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. மற்ற எந்த மாவட்டத்திலையும் டோக்கன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலை. இன்னைக்கு ஒரே நாள்ல அந்த வயலன்ஸ் தொடர்பாக எத்தனை பேர் கைது எல்லாம் அந்த மாதிரி எதுவும் வழக்கு அந்த மாதிரி தகவல் இருக்கா சார்? இல்லை, அது நமக்கு பெரிய சம்பவம் ஒன்றும் நடக்கலை. ஒரே ஒரு ஆள் நம்ம கைது பண்ணோம். பணம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாரு. 10,000 படத்தோட கைது பண்ணோம். சில கேஸில் ஒரு ADGP லா அண்ட் ஆர்டர் 8 FIR போட்டிருக்கேன்னு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அது தவிர்த்து நமக்கு வேற ஒன்றும் சம்பவம் நடத்தல.
சார் இந்த 570 கோடி ரூபாய் தகவல். ஆமா, 570 கோடி ரூபாய் பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. இந்த பணத்தை எடுத்து போய் பாதுகாப்பாக அங்கே ஒரு ட்ரெஷரி, அது எஸ்பிஐயோட ட்ரெஷரியில வச்சுக்கணும். அது இன்கம் டேக்ஸ், அதை உள்ளுக்குள்ள இருக்க பேட்டி இருக்கும், அதை கண்டெய்னர் திறந்து வைத்து, கண்டெய்னர் நம்ம திறந்து கூடாது, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை திறந்து வைத்து உள்ளுக்குள்ள பணம் எப்படி இருக்கு, அது பெட்டியில இருக்கு, ஐரன் பாக்ஸ்ல இருக்கும். அந்த ஐரன் பாக்ஸ் ஒரு ட்ரெஷரியில போய் வச்சுக்கணும். அதை எஸ்பிஐயோட செஸ்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் என்னென்ன முடிவு பண்றாங்க, அதை என்னறாங்களா, எப்படி முடிவு பண்றாங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணோம். இங்க ஓப்பனா இருக்கும்போது பாதுகாப்பா கருதி அங்கே எடுத்து போய் அதுக்கு இன்னைக்கு நைட்டு வச்சுக்கணும். இன்னைக்கு இரவு நேரத்தில் அந்த எடுத்து போய் அங்கே வைக்கப்படும். இப்ப திருப்பூர்ல இருக்கு, அது கோயம்புத்தூர்ல வைக்கப்படும். இந்த பொறுத்த வரைக்கும் சேர்மன் ஆஃப் எஸ்பிஐ எலெக்ஷன் கமிஷன் பேசியிருக்கிறார்கள். டெப்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐயும் எலெக்ஷன் கமிஷனுக்கு தகவல் தெரிவித்திருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க இதை முடிவு பண்ணிருக்காங்க. Sir, last assembly election 78.99%. What is the obvious reason for this? லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்ல 78 இருந்தது. ரெண்டு காரணம் இருக்கலாம். நம்ம இப்ப நிறைய பேர் சேர்த்திருக்கோம், அதுல பர்சன்டேஜ் நிறைய பேர் வாக்காளர் பட்டியல பேர் இல்லைன்னா சதவீதம் அதிகமா இருக்கும், பேர் சேர்க்க சேர்க்க சதவீதம் குறைஞ்சிட்டே வரும். ரெண்டாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அதே சதவீதம் வாக்கு பதிவு ஆயிருந்தது. ஸோ இதே எலெக்ஷன்ல அது வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் இல்லாதவரை சேர்த்திருக்கோம், கொஞ்சம் நீக்கிட்டும் இருக்கோம். ஸோ வாக்காளர் ஐ திங்க் இது ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனோட நம்பர் மட்டும் நம்ம நாளைக்கு காலையில் தெரிவிக்கப்படும். நைட் ஒரு 1.5 hourல தெரியும் எத்தனை நம்பர் கூடி இருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா. அது ஒரு இல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மொத்தம் வாக்காளர் எண்ணிக்கை கம்மியா இருந்தது. சோ அந்த 73% இந்த 73% அதிகமா இருக்கு, எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும். அந்த அசம்பிளி எலெக்ஷன்ல அந்த நேரத்தில் சதவீதம் பார்க்காம எத்தனை பேர் வாக்களித்தாங்க, அந்த அசம்பிளி எலெக்ஷன்ல அது ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த எலெக்ஷன்ல வாக்களித்த மக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும், சதவீதம் கம்மியா இருந்தாலும். இல்ல மழைநாள் பாதிப்பு இருந்தால் 6 மணிக்கு கூட்டம் அங்க வாக்குச்சாவடியில் இருந்திருக்கணும். 6 மணிக்கு ஒன்னும் வாக்குச்சாவடியில் கூட்டம் இல்லை, நம்ம டோக்கன் கொடுத்து சூழ்நிலை உருவாகல. அதனால யார் யார் வாக்கு அளிக்கிறதுக்கு விரும்பினாங்க அவங்க எல்லாம் முன்கூட்டி 6 மணிக்கு உங்க வாக்கு அளித்து விட்டார்கள் நான் நினைக்கிறேன். அப் டு 15th கணக்கு பாத்தீங்கன்னா 105.2 கோடி கிட்ட நம்ம பணம் சீஸ் பண்ணிருக்கோம். 47.4 பணம் திருப்பி கொடுத்திருக்கோம். வாக்கு பெட்டிகள் பாதுகாப்பு எடுத்து போறதுக்கு இன்னும் சில மணி நேரம் ஆகும். இப்பதான் எல்லாம் சீல் பண்ண வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க முதல்ல ஜோனல் டீம் கிளம்புறதுக்கு 11 ஆகும். அதிகாலையில நாளைக்கு அதிகாலையில அது கவுண்டிங் சென்டர்ல போய் சேரும். சென்னை பகுதியில் இருக்கிறது அது ஒரு 12 மணிக்கு 12:30 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டெஃபினட்டா நாளைக்கு காலையிலுக்குள்ள அவங்களுக்கு சரியான இடத்துல சேஃப்டியா வித் சென்ட்ரல் பார்லிமெண்டரி ஃபோர்ஸ் பாதுகாப்பா வைக்கப்படும். அது யார் யார் அரசியல் பிரமுகர்கள் அதுல பூட்டில் கையெழுத்து போட விரும்புறாங்க சீல்ல, அவங்க அங்க கவுண்டிங் சென்டர்ல போய் அது சீல்ல கையெழுத்து போட்டுரும். இல்ல இதுல நம்ம வாக்கு பதிவு இயந்திரங்கள்ல எத்தனை நம்பர் ஓட் பதிவா இருக்கு அதுதான் கவுண்ட் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைமும் அது கவுண்ட் நம்மகிட்ட இல்ல, அதனால தான் டோட்டல் கவுண்ட் நம்ம சொல்றோம். திமுக கொடுத்த அந்த வேட்பாளர் கடைசியாக கொடுத்தாங்க சார், அந்த இது இரட்டை பதிவு 3 பதிவுல அந்த சேர்க்கணும். இல்ல நம்ம இந்த தரம் நம்ம ஒவ்வொரு பட்டியலும் கொடுக்கும்போது அதை ஆள் போட்டு விசாரிச்சோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியில திருவாரூர் மாவட்ட தொகுதியில கொடுக்கும்போது அவங்க கொடுத்த லிஸ்ட் பெருசா இருந்தது, ஒரு 11,500 கிட்ட இருந்தது. ஆனால் விசாரிக்கும் போது அந்த வேற வேற நபர் இருக்கிறது, பேர் ஒரே இருந்தாலும் நபர் வேற வேற இருக்கிறதுனால கடைசியாக நம்ம கொஞ்சம் 100s ஒரு 500 கிட்ட தான் அதெல்லாம் கிடைச்சது. அவங்களுக்கு நம்ம ஏஎஸ்டி பட்டியல் அப்சென்ட் ஷிஃப்டட் அண்ட் டெட் ஓட்டர் பட்டியல் அவங்க பேர் வைக்கப்பட்டது. ஸோ அவங்க வாக்களிக்கிறதுக்கு போறதுனால அவங்க மற்ற ஆவணங்கள் வச்சுதான் வாக்கு போட முடியும். அந்த மாதிரி ஒன்னும் சூழ்நிலை உருவாகல. அதே மாதிரி 100 தொகுதிகளில் கிட்ட 5 லட்சம் ஓட்டு போலி தேர்தல் இருந்துச்சு. அது மாதிரி ஏசி பள்ளியில் சேர்க்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. நம்ம சிஓ சொல்லி தான் கொடுத்தாங்க.
அது கஷ்டம். நம்ம என்ன பண்ணோம் தட் கடைசியில நம்ம இது பியூரிஃபிகேஷன் எலக்ட்ரோல் கொஞ்ச நாள் சரி பார்க்கறது பண்ணும்போது சில பேர் முன் வந்துட்டு எல்லா அரசியல் பிரதிநிதிகள் முன் வந்து இந்த ஆள் ஊர்ல இல்ல சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க பேர் நீக்க முடியாது, அந்த பிகாஸ் கடைசி பட்டியல் இருக்கிறதுனால நோட்டீஸ் கொடுத்தா நீக்க முடியும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஏஎஸ்டி பட்டியல் சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் அவங்க பேர் வைக்கப்பட்டது. ஸோ அந்த ஏஎஸ்டி பட்டியலில் இருந்தாலே அவங்க கூடுதல் ஆவணங்கள் காட்டி தான் வாக்கு பதிவு பண்ண முடியும். ஸோ அந்த நாள் அந்தந்த எத்தனை பேர் இருந்தாங்க அவங்களுக்கு ஏஎஸ்டி பட்டியலில் வைத்திருந்தோம் எல்லா வாக்குச்சாவடியில. இந்த தடவை ஏஎஸ்டி பட்டியலும் கம்ப்யூட்டர் மூலமாக தயாரிக்கிறதுனால அதை முதல் ஏற்கனவே கைப்படியா எழுதுவாங்க. அதை யார் யாருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் சர்வே பண்ணி அந்த நேரத்தில் எழுத முடியாது. இந்த தடவை ஒரு சிஸ்டமேட்டிக்கா கம்ப்யூட்டர் மூலமாக இந்த ஏஎஸ்டி பட்டியல் தயாரிக்கப்பட்டது. கூடுதல் ஆவணங்களை காண்பிக்கணும்னு சொன்னாங்க. ஆமா ஆமா. 100% போலிங்கிறதோட தான் நீங்க அவேர்னஸ் கேம்பெயின் நடத்துறீங்க. இப்போ போலிங் குறைஞ்சிருக்கிறது என்ன காரணம்? போலிங் பர்சன்டேஜ் பார்லிமெண்ட் கொஞ்சம் கூடி இருக்கு. இருந்தாலும் நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் சேர்க்கறதுனால நம்பர் டோட்டல் ஓட் போல்ஸ் பாத்தீங்கன்னா நம்பர் கூடி இருக்கு. ஸோ அதனால பட் இதை நம்ம இனிமேல தான் பார்க்கணும். சென்னையில் இருக்கிறது மற்றெல்லாம் நகரத்தை அப்படி பார்த்தோம். இந்த தடவை சென்னையில் வாக்கு பதிவு சதவீதம் அதிகமாகும் எதிர்பார்த்தோம். ஆனால் சென்னையில் மறுபடி வாக்கு சதவீதம் மற்றெல்லா மாவட்டமோட கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு. எந்த தொகுதியிலும் மற்றெல்லா மாவட்டத்தோட அதிகமாக வாக்குப்பதிவு ஆகலை. ஸோ சென்னை நம்ம மறுபடியும் பார்க்கணும். எந்த காரணத்தினால சென்னையில் வாக்கு சதவீதம் அவ்வளோ கம்மியாக இருக்கு. வாக்குக்காக வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக விளம்பரத்துக்காக எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க? விளம்பரத்துக்கு நம்ம ஒரு 13,50,000 ரூபாய் ஒரு சோசியல் மீடியா கம்பெனிக்கு கொடுத்தோம். அது அவங்க ஃபுல்லா 6 மாசம் கான்ட்ராக்ட். மட்டில விளம்பரம் கொடுத்தது நமக்கு இலவசமாக தான் இருந்தது. இப்ப கார்பரேஷன் பஸ் ஷெல்டர் சொன்னாலும் அது இலவசமா இருக்குது. பஸ் ஷெல்டர் அந்த ஷீட் பதிவு பண்றது வேலை தான் இருந்தது. மட்டெல்லாம் சினிமா தியேட்டர்ல நம்ம 700க்கு மேல அது சினிமா தியேட்டர்ல பண்ணிட்டு இருந்தோம். அது ஒவ்வொரு வீடியோ தயாரிக்கிறது மதிய ஒரு விலை ஒரு 50,000 இருந்து 75,000 தான் ஆகும். பிகாஸ் யாரும் நம்ம ஆர்டிஸ்ட்க்கு காசு கொடுக்கல, அவங்க எல்லாம் இலவசமா தான் கொடுத்தாங்க. வீடியோ ஷூட்டிங் மட்டும் எடிட்டிங் காஸ்ட் தான் இருந்தது. சினிமா தியேட்டர்ல நமக்கு ஏற்கனவே அவங்க கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் இருக்கனால அவங்க அதுக்கு நம்ம இலவசமா கொடுத்தாங்க. சோஷியல் மீடியா பொறுத்த ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்ல நமக்கு அது அக்கௌண்ட்ல பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு நம்ம அதிகமா செலவு பண்ணல. ஒரு எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால தமிழ்நாடுக்கு ஃபுல்லாவே இது சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, எல்லா ஸ்வீப் கேம்பெயினுக்கு ஒரு கடந்த ஆண்டு ஒரு 70 lakhs இந்த ஆண்டு 80 லட்சம் ஒதுக்கி தந்தாங்க. அந்த செலவுக்கு கம்மியா தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மிச்சப்படுத்திருக்கும்.